தமிழ் உங்களில் ஒருவன் உறவுகள் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் தமிழ் அழகன் பேசுகிறேன். எஸ், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவளம் பீச்சில் தான் இருக்கோம். எஸ், இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கோவளம் பீச்சில் ஃபஸ்ட்டு நுழைஞ்சோடனே என்ன மாதிரியான விஷயங்கள், ஏர்லி மார்னிங்கில் இருக்கேன், என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அந்த நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கண்மணி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ அது முன்னாடி ஓவரால் வியூ ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய ரெகுலர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, என்ட்ரன்ஸ் கோவளம் அப்படியே என்ட்ரன்ஸ் ஆகணும் அப்படின்னா ராட்டனம், படகு அதெல்லாம் இருக்கும். அப்படியே அந்த சைடு லாஸ்ட்டில் அந்த சைடு பார்த்தோன்னா இந்த மீன் நம்ம சீ ஃபுட்ஸ்லாம் வாங்குவோம் ரைட்டா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே இங்கே படகு மக்கள் காலங்கத்தால் அந்த விஷயங்கள் இயற்கையை ரசிக்கிறதுக்கு பீச்சில் எல்லோரும் திரண்டிருக்கிறது. ஓவரால் வியூ பாருங்கள், அப்படியே டடன் 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 பா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஒரு பீச். ஆக்சுவலாக பீச்சில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான டெடிக்கேஷன் தான் இந்த ஒரு vlog அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நல்ல விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி அந்த நல்ல விஷயத்துக்கு முன்னாடி அந்த ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். வாவ், அங்கே ஒரு பப்பி வருது பாருங்கள், தெரியுதா? பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம். சார், நம்மளுக்கு நாய்க்குட்டின்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோ எடுத்து முடிச்சு போய் விளாடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா மீன்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே நம்ம கீழே இறங்கி போவோம். கீழே இறங்கி உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே போகிறேன். ஓகே ரைட், கீழே பார்த்து தான் இறங்கணும். ஆத்தாடி, வலிக்கி விட்டு விழுந்தானே என்னத்துக்கு ஆகுறது. ஓகே ரைட், ஓகே பியூட்டிஃபுல். இறங்கிட்டோம் நம்ம. ஸோ வலை நெட்டு ஓகேவா, நெட்டு ரெடி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அப்படியே ஓவரால் வியூ எல்லாம் பார்த்துட்டே வாங்க, நான் பேசிகிட்டே வரேன். மீன்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, படகுல இந்த மீன்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இன்றைக்கி மெயினாக நம்ம பேச போகிறது வந்துட்டு கிளென்லினஸ். ஸோ எந்த அளவுக்கு தூய்மை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது. நம்ம வந்து மீன் வலையில் இருந்து மீன்லாம் எடுக்கிறாங்க, கருவாடு அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்துட்டு மீன்லாம் கடையில் அப்புறம் பிளாட்ஃபார்மில் அங்கங்கே வாங்குவோம். ஸோ டேரெக்டாக படகுலேருந்து வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ரைட்டா. இங்கே பாருங்கள், ஸோ படகுலேருந்து நம்ம மீன் வந்து எடுத்து விற்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த வியூவே பார்க்கும்பொழுது அந்த இயற்கையை ஒன்றிணைஞ்சு நம்ம வந்து வாங்குறது அப்படிங்கிறது கேட்டால். ஸோ கிளென்லினஸ் ஏன் இன்னைக்கு பேச வந்திருக்கோம் அப்படின்னா, தூரத்தில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் குட்டீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிக்கிட்டு இருக்காங்க ரைட்டா. எஸ், அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அவங்க தான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு அருமையான ஒரு விஷயம் இந்த இடத்துல பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் நம்ம மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா இயற்கை. ஸோ இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு அழகாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. ஏன் வாய்ஸ் டவுன் ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே ஒரு பெரிய ஒரு மீன். வாவ், ஆத்தடி எவ்வளோ பெரிய மீன். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே ரைட். ஸோ அதுதான் இந்த இயற்கை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அழகான விஷயத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. எப்போவுமே இயற்கை நம்மளுக்கு அழகான விஷயத்த மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் நம்மளோட பங்களிப்பு இந்த இயற்கைக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டோம் அப்படின்னா எதுவுமே கிடையாது. நம்மளோட பங்களிப்பு இந்த ஒரு இயற்கைக்கு எதுவுமே கிடையாது. நம்ம வந்துட்டு அசுத்தம் மட்டும் தான் படுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வியூ ஆக்சுவலாக பாருங்கள், நம்ம இயற்கை எடுத்துட்டோம்னா கடல் இருக்குது, இயற்கை வளங்கள் எல்லாமே அப்படியே சுற்றின்னு பாருங்கள். இந்த இயற்கை பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, மக்கள் நம்ம இருந்து ரசிக்கிறதுக்கு. ஆனால் இந்த இயற்கைக்கு நம்ம வந்து கெடுதல் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே கொண்டு வந்து பீச் மணல்லையும் போடுறோம் அண்ட் கடல்லையும் போடுறோம். உங்களுக்கு எல்லாத்தையுமே அறியாத ஒரு விஷயம் இருக்குது. கடலில் தொலைநோக்கு பார்வையில் ரொம்ப தூரத்தில் ஒரு இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா டன் கணக்கில் பார்த்தீங்கன்னா குப்பைகள் சேர்ந்துருக்கு. முக்கியமாக பிளாஸ்டிக்ஸ், டன் கணக்கு ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப் சீல, கடல் நடுவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அது எப்படி? கடல்லாம் அலை அடிச்சுட்டு கரையோரத்துக்கு வந்துடுமே, அது எப்படி அங்கே இருக்கும்? எஸ், அந்த டன் கணக்கில் பிளாஸ்டிக் அங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நாம் மட்டும்தான். நாம் வந்துட்டு குப்பைகளை கரெக்டாக ப்ராப்பர் டஸ்ட்பினில் போடாமல் இங்கே போடுறதுனால மட்டும்தான் அது அங்கே வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து டஸ்ட்பினில் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வா, நண்டு, மீன், இறால், பியூட்டிஃபுல். ஸோ சீ ஃபுட் லவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இது. எஸ், ஸோ நம்ம வந்துட்டு நேராக விஷயத்துக்குள்ளே போயிடலாம். க்ளீன் பண்ணுறது. இப்போ நான் வரும்போது அவ்வளோ அசுத்தமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பீச்சே அவ்வளோ பியூட்டிஃபுல் ஆகிடுச்சு, நீட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, சிம்பிளான ஒரு விஷயங்க. நம்ம வந்துட்டு
பிஸ்கெட்டு அது இதுன்னு நல்ல வெயிட்டான பொருட்கள் நிறைய எடுத்துகிட்டு வரோம் சாப்பிட்றதுக்கு. பட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பேப்பர் வந்து அவ்வளோ வெயிட் கிடையாது நம்மளுக்கு. முடிஞ்சாலும் டஸ்ட்பினில் போடலாம், இல்லைனா எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எங்கேயாவது டஸ்ட்பினில் போடலாம். நம்ம வீடாக நம்ம இந்த மாதிரி நினச்சாலும் தூக்கி போட்டு போயிடுவோமா? கிடையாதுல்ல. வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுப்போம். அதே மாதிரி தான் நம்ம நாட்டில் இருக்கிற விஷயங்கள் இந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா சிம்பிளுங்க. இவங்க எடுத்துப்பாங்க, அவங்க எடுத்துப்பாங்க, அதை வேலைக்காரர் இருக்காங்களா அவங்க எடுத்துப்பாங்க, இவங்க எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன சின்ன குப்பைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சாலே போதும். சுத்தங்கள் எல்லாமே அசுத்தங்கள் எல்லாமே சுத்தமாயிடும் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். இந்த ஒரு விஷயம் நடந்து ஆரம்பித்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ பஞ்ச் ஆஃப் பேக்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது. பாருங்கள் குட்டீஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் ஆக்சுவலாக அவங்ககிட்ட இவ்வளோ நேரம் இன்ட்ராக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இங்கே பாருங்கள் இவ்வளோ பஞ்ச் ஆஃப் பேக்ஸ் இங்கே மட்டும் கிடையாது, பின்னாடியும் இருக்குது. அங்கே பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு இங்கே ஒரு 20, 30, 40, ஒரு 50 பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். 50, 60 பேக் வந்துடும். இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க டோட்டலாக. ஸோ இங்கேருந்து ஓவரால் வியூ பாருங்கள். நம்ம நம்மளோட பீச் வியூவே பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை அவ்வளோ அழகாக நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்குது. ஆனால் நம்ம அசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம். சுத்தமாக வச்சுக்கணுன்றதுக்காக தான். ஸோ ஏன் குழந்தைங்கள் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, நம்ம ஏன் இந்த குழந்தைங்கள் கவர் பண்ணுறோம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு பஞ்ச் நான் கவர் பண்ணேன். ஓகே, இங்கே ஒரு பஞ்ச். நம்மளோட எதிர்காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள் தான். ஸோ அந்த குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு எந்த விஷயம் நல்ல விஷயம் எடுத்து கொண்டு போகிறோமோ, எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து கொண்டு போய் சேர்க்குறோமோ நம்மளோட நம்ம அப்துல் கலாம் சாரே சொல்லியிருப்பார். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம நாட்டோட வளர்ச்சியும் நாட்டோட எதிர்காலமும் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்து வரும் இளைஞர்கள் கையில் தான் அப்படிங்கிறத அருமையாக சொல்லியிருப்பார். அது முழுக்க உண்மை. இப்போது க்ளீன் பண்ணணும், இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இப்போ நான் சொன்னேன் ரைட்டா. இயற்கை வளங்கள் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பெரியவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே சரின்ட்டு அதை வாங்கிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே இருந்துருவாங்க. பட் அதை செயல்படுத்தணும், அடுத்தது தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் பீப்புள்ஸ் தான் பெரியவங்ககிட்ட. பட் குழந்தைங்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். ஒவ்வொரு குழந்தையும் அதை செயல்படுத்தும். அதனால தான் குழந்தைங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. குழந்தைங்க வந்து அவ்வளோ ஆர்வமாக காலிலேருந்து இங்கே பாருங்கள், இந்த குட்டியை பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே ஒரு 2 குட்டீஸ் இருந்தாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு தெரியுமா? அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது ஒரு ஞானியெல்லாம் பேசுவோம் ரைட்டா, அந்த மாதிரி. அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த ஒரு சின்ன பையன் ஒரு 6th 5th படிக்கிற 2 பசங்க நமக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போது நாம் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கோம், நாம் எந்த அளவுக்கு அசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம், இது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு அசிங்கம் அப்படிங்கிறத பார்த்துங்க. நாம் தான் குழந்தைங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். ஆனால் குழந்தைங்க நம்மளுக்கு முன்னுதாரணமாக இருக்குது அப்படின்னா தப்பு யார் மேலே? நம்ம மேலே தான், குழந்தைங்க மேலே கிடையாது. குழந்தைங்க கரெக்டாக தான் யோசிக்குதுங்க, கரெக்டான பாதையெல்லாம் போய்கிட்டு இருக்குங்க. நம்மளோட எதிர்காலம் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் சேஃபாக இருக்குது, நல்ல ஒரு வழியில் போய்கிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது, கண்ணு முன்னாடி இருக்காங்க பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாக இருக்குது. சிம்பிளுங்க. இயற்கை வளங்களை பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இந்த இயற்கை வளங்களை அசுத்தப்படுத்துறதுக்கு எப்படி மனசு வருது, அந்த கேள்விக்கு மட்டும் நீங்களே விடையை சொல்லிக்குங்க. கண்ணுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த இடம் இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் பாருங்கள் குப்பை சேருதான் இல்லையான்னு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக சேரும். அது சேரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ். அது சேர விடாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு பதிவு. ஸோ பார்த்துட்ருக்கீங்க மக்கள், யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுங்க. கிளென்லினஸ் எந்த அளவுக்கு தூய்மையாக சுத்தமாக வச்சுக்கணும், உங்களோட கருத்துக்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்டு இன்னும் வேறு என்ன மாதிரியான அவேர்னஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தராக உங்களோட ஒப்பீனியனும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் யார் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறது. ஸோ இன்னும் பக்கத்தில் போயிட்டு அதெல்லாம் காமிச்சிட்டு உங்களுக்கு நான் முடிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இது நம்ம வீடு, அதாவது இந்த நம்ம நாடு நம்ம வீடு அப்படின்னு ஒன்றா யோசிச்சா மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது. குட்டீஸ்கிட்ட பேசுவோமா? குட்டீஸ் வாங்க வாங்க, உங்கள் பேர் என்ன? முனீஸ்வரன். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? ஓகே. அப்பா எவ்வளோ குப்பை சேர்ந்துருக்குது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? குப்பை சேரக்கூடாது. ஓகே, இந்த குப்பை சேராமல் இருக்க என்ன பண்ணலாம்?
பாக்ஸ்லாம் எடுத்து வராங்க, சாப்பிட்டு இங்கே போட்டுடுறாங்க. அப்படியே திரும்பி இந்த மாதிரி டஸ்ட்பின்லாம் இருக்கும், அதுக்குள்ளே போட்டால் நல்லா சந்தோஷப்படுவாங்க. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், சூப்பர். வளர்ந்து வரும் எதிர்காலம் நீங்களாம். நீங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த வயசுலேயே பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களாம் கண்டிப்பாக பெரிய ஆளாக வரணும், பெரிய பொசிஷனுக்கு வரணும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். லவ் யூ ஆல். ஓகேடா, சூப்பர்டா. ஆ, தமிழ் உங்களில் ஒருவன் சொல்லுங்கள். ஆமாம்.